இன்றைக்கு இந்த மைதானமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளம். அரியலூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளத்தில். நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய கூட்டணி வேட்பாளர், கழக வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், படித்தவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர். அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தாய் குலத்தின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இரட்டைக்கு. திரு ஸ்டாலின் அவர் பகல் கனவு கொண்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருக்கார். பாவம், மக்களுடைய பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாளுக்கு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு மக்களிடத்திலே பெருவாரியாக இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் இதுவரை ஒரு 34 தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் அலைமோதி, எங்கே பார்த்தாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகள். இந்த கூட்டமே நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய வெற்றி பெறுவதற்கு சான்று. இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. மதுரையில பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது. அது கூட சில பேருக்கு புரியாம ஏதோதான் வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமாக ஏறி போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது முடக்க நினைத்தாலோ உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க? இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. ஆக அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகின்ற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. ஆக எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே
அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க எடுபடாது, இங்க அதிமுக எடுபடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி 6 லட்சம் இருக்கின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி. உங்களை போல தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல, இது தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. இதோட விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்? ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒன்னும் இல்ல. 3 ஆண்டு காலத்தை கழித்துதான் மிச்சம். நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. எப்ப பார்த்தாலும் சொல்றார், நாங்க மகளிர் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக. சும்மாலாம் கொடுக்கல. 27 மாதம் அண்ணா திமுக போராடிய காரணத்தினால்தான் வழி இல்லாம கொடுத்திருக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. ஊரூரா போய் மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால 27 மாதம் கழிச்சு இந்த மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. ஆக அண்ணா திமுக இல்லை என்றால் இந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் அண்ணா திமுக தான் அந்த சாதனை படிச்சிருக்குது. இதே பக்கத்தில் கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தது 4 மாசத்துக்கு முந்தி. ஆட்சிக்கு வந்த உடனே அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க 27 மாசம் கழிச்சு கொடுக்கறீங்க. 27 மாசமா கணக்கெடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. எப்படியாவது கொடுக்க கூடாது என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இப்படி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் மாதந்தோறும் மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்குது. அது முழுசா கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே 2,15,00,000 குடும்பத்துக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? சொன்ன மாதிரி கொடுக்க வேணும்ல, ஏமாத்திட்டாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. அதை மக்கள் நம்பி வாக்களித்து வெற்றி பெற்று வந்த பிறகு ஆட்சி அமைத்த பிறகு திரு ஸ்டாலின் அப்படியே தகுதியானவருக்கு தான் குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படும் என்று அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். இன்றைக்கு 1,15,00,000 பேருக்கு தருவதா சொல்றாரு. இல்ல, பார்த்தா 70 லட்சம் பேருக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் பொய். 70 லட்சம் குடும்ப தலைவிக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. சொல்றது 1,15,00,000. அதுக்கு பிறகு நீங்க 3 மாசத்துக்கு முதல்ல கணக்கெடுப்பாராம். அந்த 3 மாசத்துல உங்களுடைய மகனோ எழுத மகளோ இந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருத்தர் ஒரு இருசக்கர வாகனம் புதுசா வாங்கினா அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. நீங்க ஏதாவது புதுசா ஒரு வீடு கட்டினீங்க வச்சீங்க, அந்த மாதந்தோறும் 100 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற அந்த உரிமை தொகையை ரத்து பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சட்டத்தை போட்டார். அப்போ இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவிகள் 1000 ரூபாய் வாங்குறீங்க. நீங்க இருசக்கர வாகனம் வாங்க முடியாது, புதுசா எந்த திட்டத்தையும் நீங்க செயல்படுத்த முடியாது. அப்படி செஞ்சீங்களா ரத்து. குடும்பத்தில் யாராவது முதியோர் இருக்கான்னு வச்சுங்க, அவள் ஏதாவது ஒரு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கினா
நீங்க வாங்குற அந்த மாதந்தோறும் உரிமை தொகை ரத்து. இப்படி ஏமாற்று வேலை செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இந்த பேருந்தெல்லாம் நாங்க எங்களுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு இலவசமா ஏறாங்கிறாங்க. சொன்னது என்ன? தமிழ்நாட்டுக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் ஆட்சிக்கு வந்தா கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியும் பின்னாடியும் பெயிண்ட் அடிச்சு விட்டான். முன்னாடியும் பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெயிண்ட், பிங்க் கலர் பெயிண்ட். அந்த பஸ்ல ஏறினா தான் நீங்க இலவசமா பயணம் செய்யலாம். மற்ற பேருந்துல ஏறினா பணம் கட்ட வேணும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தமிழ்நாட்டுக்கு அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் பயணம் செஞ்சால் இலவசமா பயணம் செய்யலாம் என்று வாக்குறுதி. ஆனா இப்போ மாற்றி பேசுறாங்க. இதுதான் திமுக வாக்குறுதி என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அதோட இதெல்லாம் எதற்காக சொல்லிடுன்னு சொன்னா, போற பக்கம்லாம் இதுதான் பேசுறாரு, வேற எதுவுமே கிடையாது. ஊருக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தியா, ஒரு தண்ணி கொண்டு வந்தியா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா, ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தியா, இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டி கொடுத்து இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தியா? ஒன்னும் கிடையாது. சுத்தம். செஞ்சதெல்லாம் நாம, செஞ்சதெல்லாம் அதிமுக. இன்றைக்கு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி பள்ளியில படிக்கிறாங்களா, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். உயர்கல்வி படிக்க வேணும்னா கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை செய்ய வேணும்னா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒன்னாவது ஆட்சியில சொல்ல முடியுமா? இந்த அரியலூர் மாவட்டம் சின்ன மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்க அறிவு சோதர் ராஜேந்திரன் அவர்களும் அப்பொழுது இருக்க ஜெயங்கொண்ட எம்எல்ஏ அவர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள், அண்ணா எங்களுடைய பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து ஒரு மருத்துவமனை கட்டி கொடுங்க. சுமார் 400 கோடியில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. சாதாரண மருத்துவமனை எண்ணிராதீங்க. அப்போலோவில் என்ன அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ அதே அறுவை சிகிச்சை நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்படும். ஏழைகள் நிறைந்த பகுதி, உழைப்பாளிகள் நிறைந்த பகுதி. இவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவதை காட்டிலும் எந்த ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சாலினவர்களே, இப்படி அரியலூர் மாவட்டத்துக்கு என்று ஏதாவது ஒன்ன செஞ்சியா? எதுவுமே இல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் மக்கள் என் பக்கம், மக்கள் என் பக்கம், மக்கள் உங்க பக்கம் தான். ஓட்டு மட்டும் அதிமுக போடுவாங்க. ஏன்னா மக்கள் உங்க பக்கங்கிறீங்களே, நீ எங்க போய் மக்களை பார்த்தீங்க? இப்பதான் முள்ளக்கல்ல டீ கடையில் போய் டீ குடிக்கிறார். இப்பதான் மக்களை பார்க்க போறார். இது வரைக்கும் மக்களையே பார்க்கல. இதற்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவார், இல்லைன்னா பளு தூக்குவார், இல்லைன்னா வாக்கிங் போவார். இதுதான் இந்த 3 ஆண்டு காலம் செய்த சாதனை திரு ஸ்டாலின். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவருடைய பிரச்சனை என்ன, அப்படி உணர்ந்து ஏதாவது செயல்பட்டு அதை கொண்டு வந்து திட்டமிட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினா ஒரு நல்ல முதலமைச்சர். இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது? விலைவாசி உயர்வு. 6 மாசத்துல 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. நான் வரும்போது சொன்னாங்க பொன்னி அரிசி 18 ரூபாய் ஏறி போச்சுனா, இந்த ஒரு வாரத்தில் 3 ரூபாய் ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு. என்ன உயர்ந்து போச்சு? பருப்பு உயர்ந்து போச்சு, சக்கரை உயர்ந்து போச்சு. இப்படி எல்லா உணவு தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருளும் உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வறட்சி. இந்த வறட்சி நான் வரும்போது பார்த்தேன். 6 நாள் வேலை கிடைச்சது, 3 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சு போச்சு, மக்கள் வாழ்றதுக்கே திண்டாடுறாங்க. இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஸ்டாலினுக்கு. ஆனா அவருடைய குடும்பத்தை பத்தி எப்பொழுதும் சிந்தனை. வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்ப சுகாதாரத்துறை மந்திரி அவரு கூட போயிட்டு இருக்காரு. அப்ப கேட்கிறார், என்னுடைய மகன் கழக தலைவன் படம் நடிச்சாரு, அது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நிறைய வசூல் ஆகுதா? வசூல் ஆகுது. அப்பம் பாருங்க எண்ணம்.
நாட்டு மக்கள் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. ஓட்டு போட்ட மக்கள் எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. வசூல் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் நல்லா இருக்குதுங்க, பிரம்மாண்டமா இருக்குது, ஏன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க, இல்லைன்னா மந்திரி பதவி போயிருமே. ஏங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய எண்ணங்கள் இருந்தா ஒரு தூய்மையான முதலமைச்சர், உண்மையான முதலமைச்சர், மக்களுக்கு நன்மை செய்கின்ற முதலமைச்சர் பாராட்டிக்கலாம். அதை விட்டுட்டு அந்த வாக்கிங் போகும்போது கூட தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இவர் எங்க போய் நாட்டு மக்களை சிந்திப்பார்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சிய டிவி திறந்தா போதும், இவன் அவனை வெட்டினாங்கிறான், அவன் இவனை வெட்டினாங்கிறான், இங்க பாலியல் வன்கொடுமைங்கிறாங்க, இங்க திருட்டுங்கிறாங்க. இந்த போதை ஆசாமி இன்றைக்கு அருவா தூக்கிட்டு நடு ரோட்ல மக்களை மிரட்டுறாங்கிற இதுதான் செய்தி. இதெல்லாம் உண்மைதானே? நான் பேசுறது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. பேசுற ஸ்டாலின் கோவம் வருது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்கிற செய்தி தான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நான் சொல்றேன். இப்படித்தான் நாட்டினுடைய நிலவரம். இதுக்கு மேல கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையா, கஞ்சா தாராளமா கிடைக்குது இந்த ஆட்சியில. போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாகிவிட்டா அந்த குடும்பமே சீரழிந்து விடும், அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். ஆக இந்த ஆட்சியில் அதை பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி அயலக அணி துணை அமைப்பாளர்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த திமுக நிர்வாகி அயல் நாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துறார். அத தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரு? ஒரு திமுக காரர். பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. 2 ஆண்டு காலமா அந்த ஆசாமி வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருக்காரு. அவர் யாரோடலாம் இருக்கிறாருன்னா உங்களுக்கே பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யாரோட இருக்காருங்க? யாரோட புகைப்படம் இருக்கிறாரு? அந்த போதைப் பொருள் ஆசாமி யாரோட இருக்காரு சொல்லுங்க சத்தமா. இன்னொருத்தர் யாரோட இருக்காரு? நல்ல சத்தமா சொல்லுங்க மக்களுக்கு. ஆக முதலமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுக்குது வேண்டான்னு சொல்ல, நான் வரும்போது கூட நிறைய போட்டோ எடுத்தாங்க. ஆனா அவருடைய கட்சி நிர்வாகி, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி போட்டோ எடுத்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் போய் அவருக்கு போட்டோ எடுத்திருக்காரு. இதுதான் சந்தேகம் ஏற்படுது. ஆக இந்த போதைப் பொருள் கடத்தல ஆசாமிக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்று மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இருக்குது. ஆக இந்த உயர்ந்த பதவியில் இருப்பதோடு ஒரு போட்டோவை எடுத்து அதை வைத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டது இன்றைக்கு வலைதளங்களிலோ ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தெளிவா தெரியுது. இன்னொன்று, அண்மையில் ஒரு 6 மாசத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அதுல என்ன பேசுறாருன்னா, நான் இரவில் படுத்து தூங்கி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கட்சிக்காரனால் என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்கிறார். இது நாம சொல்லல, திமுக தலைவர் சொல்றாரு அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கார் என்பதை நிரூபணமாயிட்டது. அவரே சொல்லிட்டார், நாம சொல்ல வேண்டியதில்லை. நாம சொன்னா கூட நம்ம மீது எதிர்கட்சி குற்றம் சுமத்துறான்னு சொல்லுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவரே அவருடைய கட்சிக்காரனை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்கார். ஆகவே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நிர்வாகிகள் இந்த போதைப் பொருளை ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க. கஞ்சா போன்ற போதைப் பொருளை தமிழகத்திலே நடமாடுவதற்கு துணை நிற்கிறாங்க. அதை தடுக்க வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு. நேற்றைக்கு ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க. திரு ராகுல் காந்தி 2019 இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் திரு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசினாரு. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தியினர் சொன்னதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தது. அந்த அளவுக்கு நாடாளுமன்ற வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்துல வந்தாங்க. இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்தில் சொன்னாரா தெரியல, ஆட்சிக்கு வருவானாங்க எதிர்கட்சி அந்தஸ்தா போயிட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துடுது. இன்றைய தினம் இந்தியா கூட்டணிங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கை ஸ்டாலின் இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து அதில வெற்றி பெற பார்க்கிறார். ஏன்னா இவருக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து விட்டது. இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள், அதனால திமுகவுக்கு மக்கள் இன்றைக்கு செல்வாக்கு இழந்த காரணத்தினால இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல போய் ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறார். இதுதான் இப்ப நடக்கிற நிலவரம். அது மட்டும் இல்ல, எப்ப இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தினாரோ, இவர் எப்ப முன்னிலைப்படுத்த முற்பட்டாரோ அப்பவே நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார். நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார். அப்படி ராசியான மனிதர் அந்த கூட்டத்தில் இருந்தாவே வெளியில் போயிட்டாங்க. இரண்டாவது, அதுல 26 கட்சி இருந்தது, இப்ப ஒரு 4-5 கட்சி வெளியே போயிட்டு. ஆக இந்தியா கூட்டணி இன்றைக்கு பலவீனமா இருக்குது. அது யார் காரணம்? நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஸ்டாலின் அதுல அங்கம் வைக்கின்ற காரணத்தினால, ராசியான மனிதர் அதில் இடம்பெற காரணத்தினால எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கு. எனவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கனவு பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களும் கூட்டணி வெட்படும். அதோட இன்னொன்றையும் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சி எதுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன துப்பாக்கி தூக்கிட்டே போய் சுட முடியவில்லை. கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டோம். கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம். கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அதிமுக தான் இருக்குது. முன்ன மாதிரி கோழையான கட்சி கிடையாது அதிமுக. வீர மிகுந்த கட்சி அதிமுக. தொண்டை நிர்வாகி இருக்கிறாங்க. உங்களை போல எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது, பிரதமர் வருகின்ற பொழுது கோ பேக் மோடி கருப்பு கொடி காட்டுவாங்க, கருப்பு பலூன் விடுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி, வெல்கம் மோடி. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது. ஆக இப்படி கோழைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கின்ற நேரத்தில் எதிர்ப்போம், மக்களுக்கு நல்லது செய்யும் போது பாராட்டுவோம். இது அதிமுகவுடைய ஸ்டைல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வருகின்ற பொழுது அதை வரவேற்கணும். அப்பதானே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆனா திமுக அப்படி இல்லை. ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற பொழுதெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா பல மாநிலத்தில் பார்க்கிறோம்ல, அது மாதிரி இங்க நடந்து போயிரும் என்று ஸ்டாலின் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. உங்க மாதிரியே நாங்க இருக்கிறோம். நாங்க கூட்டணியில இருந்து வெளியில் வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை பேசிட்டு இருக்கிறீங்க? கள்ள கூட்டணிங்கிறீங்க, என்னென்னலாம் பேசுறீங்க. ஆமா, அது உங்களுக்கு பரம்பரை வியாதி. அப்படித்தான் இருக்கும், பரம்பரை வியாதி. இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முதலமைச்சர் இருந்து வரலாமா? அசிங்கம் இல்ல? நான் வைக்கின்ற பதவிக்கு இன்றைக்கு மாசு ஏற்படுத்துகிறார்ல. ஆக ஒரு தலைவர் என்றால் அதுக்கு தகுந்த மரியாதை இருக்க வேணும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.